இந்த ஒரு விஷயத்த நம்ம எப்படி பார்க்குறதுன்னே வந்து தெரியல. பட் கிளியரா சாண்ட்ரா வந்து இப்போ ரீஎன்ட்ரில வந்து அவங்க நடந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ற அந்த ஒரு சில விஷயங்கள் பார்க்க முடியுது. ஸோ காலையில வந்து கமருதீன் அண்ட் பார்வதி அவங்க விஷயத்த வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரம்யா கிட்ட வந்து அந்த பாம்பு விஷயத்த கிளியர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வியானா கிட்ட வந்து அத வேற மாரி வந்து கிளியர் பண்ணாங்க. இப்போ வியானா வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி பிரஜின் அண்ட் திவ்யா உங்க 2 பேர் மேல வந்து அவங்க பொசசிவா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க பாத்ரூம்ல அப்படின்னு சொல்லி வியானா வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு விஷயத்த வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இப்போ வந்து திவ்யாவை கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த இடத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 3 பேர் இருக்காங்க. பிரஜன், சாண்ட்ரா அண்ட் திவ்யா. ஸோ அப்போது வந்து இப்போது வியானா வந்து உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் சொன்னாங்கன்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அடித்து சொல்கிறாங்க சாண்ட்ரா. இல்லையே வியானா சொல்கிறாங்களே, வியானாவை கூப்பிட்டு வச்சு பேசிட்டா தெரிஞ்சிடும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை கூப்பிட்டு வச்சு பேசலாம். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த டைமில் வந்து ஒரு அந்த நெக்லஸ் டாஸ்க் வந்து நடந்தது. அப்போ வந்து எனக்கு அந்த சுபிக்ஷா விஷயத்தில் வந்து நான் அடிச்சிட்டேன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருந்தது. அழணும்னு தோணுச்சு. அப்போ வந்து நான் உள்ளே போய் பாத்ரூமில் வந்து அழுதுட்டு இருந்தேன். அப்போ வந்து வியானா வந்து கூப்பிட்டா. அப்போ வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, பிரஜன் வந்து துண்டிக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்துலேருந்தே வந்து என்கிட்ட வந்து சரியா அவரு பேச மாட்டேங்கிறாரு. அவரு ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா கூட வந்து அத கேட்க மாட்டேங்கிறாரு. இந்த அடிச்ச விஷயத்தில கூட அவர் இன்வால்வே ஆகல அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து அவர் வேற மாரி பிஹேவ் பண்றாரு அப்படிங்கிற மாரியே தான் நான் வந்து சொல்லியிருப்பேனே தவிர, நான் வந்து உங்க 2 பேரையும் வச்சு நான் பொசசிவ் அப்படிங்கிற மாரிலாம் வந்து நான் சொல்லவே இல்ல அப்படிங்கிற மாரி இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாரி வெளிய பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஸோ நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அப்படின்ற மாரி, இப்போ நான் அந்த விஷயத்த சொல்லவே இல்ல அப்படிங்கிற மாரி வந்து அவங்க சொல்றாங்க. ஸோ வியானாவ கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினா தான் தெரியும் அப்படின்றாங்க. பட் வியானாவுக்கு இப்போ வரையும் வந்து கூப்பிடல. ஸோ அந்த ஒரு கான்வர்சேஷனுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ளே வந்து சாண்டி அண்ட் கவின் வர மொமெண்ட் வந்து இப்போ பாட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டிஸ்கஷன் வந்து நடந்தது அதிலேயே. என்ன அப்படின்னா, அந்த ஐஸ்கிரீம் டாஸ்கில் வந்து நான் இப்போ நான் வந்து உன்ன பொசசிவ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அந்த ஐஸ்கிரீம் டாஸ்கில் வந்து நான் எப்படி வந்து பிரஜின் கிட்ட வந்து நான் தான் வந்து திவ்யாவுக்கு குடுங்கன்னு சொன்னேன். ஸோ அது வந்து வெளியே போகாம பிரஜின் வந்து டைரெக்ட்டா உன்கிட்ட குடுத்துருந்தாரு அப்படின்னா வந்து அது தப்பா போயிருக்கும்ல அப்படின்னு சொன்னா, உடனே வந்து திவ்யா சொன்ன விஷயம், அது எப்படி தப்பா போயிருக்கும்? நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும்ல. அது எப்படி வந்து தப்பா பேசுவாங்க அப்படிங்கிற மாரி அந்த இடத்துல வந்து சொன்னத வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து தலைவலி மேட்டர் பத்தி வந்து பேசுறாங்க. விக்ரம் கிட்ட வந்து இவங்க எப்பயோ வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாரி திவ்யாவுக்கு தலைவலியே இல்ல அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்க வந்து அந்த விஷயத்த வந்து சொல்லல சொல்றீங்களா? அப்படின்னு கேட்டதுக்கு, அதுக்கும் வந்து ஒரு வித்தியாசமா வந்து சாண்ட்ரா வந்து பதில் சொன்னாங்க. நான் வந்து டவுட்ல இருந்தேன். எனக்கு வந்து அந்த டவுட் எப்போ வந்தது, நான் எப்போ சொன்னேன் அப்படின்னா, நான் அப்போவே சொல்லல, இவ வந்து தலைவலியில நடிக்கிறா அப்படின்னு சொல்லி. நான் காலையில தான் வந்து சொன்னேன். ஒரு வேளை அவளுக்கு தலைவலி இல்லாம இருந்திருக்குமோன்னு தான் நான் சொன்னேன். அப்படின்னு சொன்னோனே திவ்யா அந்த இடத்துல, அப்ப நீங்க சொன்னீங்க தானே, அத ட்ராமான்ற மாரி தானே எடுத்துப்பாங்க. கரெக்ட்டா தானே சொன்னாங்க அப்படிங்கிற மாரி வந்து அந்த இடத்துல வந்து சொன்னத பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த பாம்பு விஷயத்த பத்தி வந்து பேசினாங்க. ரம்யா வந்து பாம்புன்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பார்வதி எப்படி பேசுவான்னு தெரியல. அவ ஏதோ பாம்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்ப நான் ஒரு வேற ஜோன்ல இருந்தேன். நான் வந்து அத கேட்டுட்டுருந்தேன். அப்போ அந்த இடத்துல வந்து திவ்யா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஒருத்தர் கூட க்ளோஸா இருக்கீங்க, ரம்யா கூட. அப்போ வந்து ரம்யாவ வந்து ஒருத்தர் வந்து பாம்புன்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணியிருக்கணும், ஒரு ஃப்ரெண்டா க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு, "ஏய் அப்படியெல்லாம் இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கணும். ஆனா நீங்க வந்து பேசியிருக்கீங்கன்ற மாரி தானே சொல்றாங்க. அப்படிங்கிற மாரி திவ்யா வந்து கரெக்ட்டா நெறைய பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து எடுத்து வச்சு பேசினது வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்குள்ள தான் வந்து இப்போ பாட்டு போட்டு அந்த ஒரு கான்வர்சேஷனே வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஸோ இதான் வந்து நடந்துட்டுருக்கு. பட் கிளியரா எல்லா விஷயத்தையும் வந்து கிளியர் பண்ணணும். இந்த இடத்துல நடந்தத இங்கேயே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டயும் வந்து அவங்க பேசிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் காமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.